ஒவ்வொரு ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக் சாப்பிடலாமா, எக் சாப்பிட்டா எக்ல இருக்கக்கூடிய மஞ்சக்கரு எக் யோக் சாப்பிடலாமா இல்லையா, அதை பற்றி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சீப்பஸ்ட் அண்ட் குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். எக் யோக்ல கொலஸ்ட்ரால் மட்டும் இல்ல, கரோட்டினாய்ட்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் டி, செலீனியம் அண்ட் மல்டிபிள் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. எக் யோக்க பார்த்து கார்டியாக் பேஷண்ட்ஸ் பயப்படுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன் 1980sல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா சாப்பிடுறதுனால ஹார்ட் அட்டாக் வரும். எக் யோக்ல கொலஸ்ட்ரால் இருக்கிறது நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி பண்ணி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பை ஜாஸ்தி படுத்துதுன்னு உள்ளதுதான் மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது. நீங்க லேட்டஸ்டா பண்ண ஸ்டடீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, நம்ம உடம்புமே கொலஸ்ட்ராலை உற்பத்தி பண்ணுது. சோ அதனால எக் யோக் சாப்பிடுறதுனால பெரிய அளவு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகிறது. கொலஸ்ட்ரால் சிறிய அளவு ஜாஸ்தி ஆனாலும் அது ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்துறது இல்ல. எக் யோக்ல வெறும் கொலஸ்ட்ரால் மட்டும் இல்ல, மல்டிபிள் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால ஸ்ட்ரோக் வர்றதை கம்மி பண்ணுது, உங்களுக்கு ஐ பிளைண்ட்னஸ் வர்றதையும் கம்மி பண்ணுது. நீங்க எக் சாப்பிடுறதுனால உங்களுக்கு பசி வரக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாகி அது உங்களுக்கு வெயிட் லாஸையும் ஏற்படுது. ஸோ அதனால எக் யோக் வந்து எல்லா கார்டியாக் பேஷண்ட்ஸும் பயப்படாம சாப்பிடணும். நான் டாக்டர் ரூஃபஸ் டிமல், உங்கள் இதய நல மருத்துவர். இதுபோல ஹார்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ண மறந்துடாதுங்க.